ஒரு மனிதர் ஒரு ட்ரெயினில் ஒரு பிரயாணம் போய்க்கின்றிருக்கிறார். பெரிய ஒரு மனிதர், பணக்கார மனிதர். இது நடந்த சம்பவம். நான் இப்போ ஏற்கனவே சொன்னது கூட சும்மா கற்பனை சம்பவம் இல்லை, ஒரு நடந்த சம்பவம். ஆனால் அதாவது ஒரு உலகியல் ரீதியான ஒரு நூலில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் அது. இதுவும் அவர் சம்பவம் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தேன். என்னன்னு சொன்னால், அவர் போகிறாரு, வெளியே ஒரு இன்டர்வல் போகிற டைமில் வெளியே இறங்குறார் ட்ரெயின்லேருந்து. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பிச்சை எடுத்துக்க நிற்கிறார். அவருக்கு முன்னுக்கால பேனை இருக்குது, அவருக்கு முன்னுக்கால கொஞ்சம் பேனைகள் என்ன செய்து இருக்குது. அவர் கொஞ்சம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். அவர் விலை கேட்குறாரு, இது இந்த பேனை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பேனை, ரைட், ஒரு பேனை எடுத்தாச்சு, பணத்தை கொடுத்தாச்சு. இவர் பார்க்குறாரு, என்ன நடைபெற பிச்சைக்காரனா நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இவனும் பிச்சைக்கார மாதிரி என்ன செய்கிறான், ஒன்றை எடுத்துட்டு ஒன்றை நடக்கிறான் என்று இப்படி பார்க்குறாரு. இவர், நீனும் வியாபாரி நானும் வியாபாரி, நான் உனக்கே சும்மா சொல்லி தரணும், நீனும் வியாபாரி தானே, ஒரு பேனை எடுத்த இப்போ கொடுத்தாச்சு. இவ்வளோதான் அவர் சொல்லிட்டு போனது. இவன் உள்ளத்தில் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் அவன் கேட்குறான். என்ன வார்த்தை? நீனும் ஒரு வியாபாரி தானே. பிச்சைக்காரன் சொல்லலை, அவர் எதேர்ச்சியாக சொன்னது, நீ ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு 5-6 வருடங்களுக்கு பின்னால் ஒரு இடத்துல உணவு விருந்துக்கான அழைப்பு கிடைக்கிறது. அப்போ இவரும் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அங்கே போகிறாரு. அங்கே ஒரு சகோதரர் கோட் ஷூட்டோட வந்திருக்கிறாரு. இவருக்கு கை குலுக்கிட்டு என்ன தெரியுதான்னு கேட்டார். தெரியலையேன்னு சொல்லி, ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ட்ரெயினுடைய நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்காட்ட? ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ரைட், அவன் தான் நான். இன்றைக்கு நான் பல இடங்கள் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் நான் வைத்து ஒரு பெரிய இடத்துக்கு என்ன செஞ்சுக்கிறேன், நான் வந்திக்கிறேன். இந்த பேனையால் எனக்கு உழைத்து வாழ முடியும் என்ற நம்பிக்கை நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, நீனும் ஒரு வியாபாரி தான் சொன்ன வார்த்தை தான் எனக்கு என்ன செஞ்சது, ஏற்படுத்தியது அப்படின்றார். அதை கேட்டு அவர் மிகவும் என்ன செய்கிறாரு, பெருமிதம் அடைகிறார். இந்த முடிவு எனக்கு ஞாபகம் ஒன்றில் அவரே ஒரு வேலையை என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய ஒரு வேலையை கொடுத்தது போன்ற ஒரு ஞாபகம் இருக்குது. அன்புள்ள சகோதரர்கள், ஒரு சின்ன வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாழ்க்கையில் பெரியோர் விதை அதை என்ன செஞ்சிடும், அது விதைச்சிடும். ஆனால் தத்துவ அடிப்படையில் யோசிச்சுக்கொண்டு தான் நடக்காது. அதெல்லாம் இது சரி வருமா அப்படின்னு அளந்து கண்டு இருந்த பண்ணுவீங்களே, நாங்களும் வாழ மாட்டோம், நம்மளால நிம்மதியாக என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. எப்படி இன்றைக்கு வாட்ஸ்அப் வந்தவர் அவனவன் அனுபவிக்க முந்தைய அனுபவிச்சதை ஷேர் பண்ணிக்கணும், இப்போ ஷேர் பண்ணதை அனுபவிச்சுக்க நிற்கிறோம். கோலத்தை பாருங்களேன், எப்படி ஒரு காலத்தில் அனுபவிச்சதை ஷேர் பண்ணிக்கிட்டு இப்போ இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இதான் அவருக்கு அனுப்பினதுனா அப்படின்னு அவனுக்கு காட்டுறேன், ஷேர் பண்ணதை அனுபவிக்கிறது. அங்கே இருந்து ஒரு பீச்சுக்கு போனால் பீச்சை பார்த்து சந்தோஷமாக்கிறேன் இல்லை, அடித்து அனுப்புறது. அவனுக்கு பீச்சு பார்க்கல, அது பார்த்தியா, பார்க்கல, நான் ஃபோனில் இருந்தேன்றது. என்னத்துக்குறா நீ பீச்சுக்கு போனாய், வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு. அங்கே போய் சென்ட் மாஷா அல்லாஹ் நல்லா இருக்குது, அங்கே போய் பார்க்குறது.